நமது மக்கள் ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றால் உடனே மக்கள் வைக்கும் வேண்டுதல், இறைவா எனது வேண்டுதலை நிறைவேற்று, நான் உனக்கு உண்ணா நோன்பிருந்து விரதத்தை மேற்கொள்கிறேன் என்றுதான் சொல்வார்கள். பொதுவாக விரதம் என்ற சொல்லானது உணவை சுருக்குதல் அல்லது விடுத்தல் என்ற பொருள்படுகிறது. உபவாசம், நோன்பு போன்ற சொற்களும் இந்த விரதத்தையே குறிக்கிறது. உபவாசம் என்ற சொல்லானது இறைவனின் அருகே வசித்தல் என்று பொருள் தரும். உணவு எதையும் உண்ணாமல் நமது மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தி நித்தம் இறை சிந்தனையிலேயே இருக்கும் நிலையை நோன்பு விரதம் என குறிக்கிறோம். நமது அன்றாட வாழ்வில் அமாவாசை, பௌர்ணமி, சோமவாரம், சஷ்டி விரதம் என இப்படி அனுதினமும் எத்தனையோ விரதங்கள் வருகின்றன. ஆனால் ஒவ்வொருவரும் நமது மனதிற்கு பிடித்த இறைவனுக்காக விரதம் இருந்து நமது கோரிக்கைகளை வைக்கிறோம். எத்தனை விரதங்கள் இருந்தாலும் விரதங்களில் நான் ஏகாதசி என விஷ்ணு பகவான் கூறுகிறார். விஷ்ணுவை மனதார வணங்குபவர்கள் ஏகாதசி நாளன்று நீர் கூட அருந்தாமல் கடுமையான விரதம் மேற்கொள்வார்கள். மனம், மொழி, மெய் என மூன்றையும் கட்டுப்படுத்தி ஒரு சேர இறை சிந்தனையை வளர்த்து இறைவனை நோக்கி நம்மை அழைத்து செல்பவை இந்த விரதங்கள் மட்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.